ஹலோ ஹாய் உறவுகளே, எல்லோருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் உங்கள் சுமிமா. அதாவது நான் செத்து பொழைச்சு மறுபிறப்பு மாதிரி நான் வந்திருக்கேன். அப்படி வலி, வேதனை, அடிபட்ட நாளை விட அதுக்கு அடுத்த நாளில் தான் இந்த வலிகளை உணர முடியுன்ற மாதிரி அப்படியே நான் அப்படியே என்ன சொல்ல செத்து பொழைச்சு வந்திருக்கிறேன். மரணம்னா இப்படியெல்லாம் நிகழுமா? நம்ம ஒரு ஆக்சிடெண்ட்டை நம்ம பார்க்குறோம், லைவாக பார்க்கும்போதே என்னால் தாங்கிக்க முடியாது. அவ்வளோ நான் துடிப்பேன். ஆனால் நான் அனுபவிக்கும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்க? அதை நாம் அனுபவிக்கும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்க? அப்படி நாம் அனுபவிக்கும்போது அந்த வலியும் வேதனையும் உணரும்போது அடுத்து அடுத்து எதை பார்த்தாலுமே சின்ன ஒரு விஷயத்தை பார்த்தா கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. அந்த வலி அந்த இடத்துல இருந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை உணர முடியும். ரைட்டா? சில பேர் என்ன ஓப்பனாகவே இந்த மீடியாங்கும்போது இந்த நம்ம கட்டப்பை கருப்பி ஒரு விஷயமா ஒரு சின்ன ஒரு விஷயமா இருக்கட்டும், அதை பெருசுபடுத்தி பேசுகிறதும், அந்த விஷயத்தை விடாமல் பேசுகிறதும், தொடர்ந்து பப்ளிக்காகவே எல்லாத்தையும் லைவாகவே காமிப்பா. நாம் அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை. என் வலியும் வேதனையும் உங்ககிட்ட கொட்டி ஆதங்கத்தை நான் காமிப்பேனே தவிர எதையும் நான் காமிக்க ரொம்ப விரும்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன நடக்குன்றது நான் ஒன்று சொன்னாலே போதும், என் உறவுகள் அதற்குள்ளே எவ்வளவு இருக்குன்றதை உணரக்கூடிய உறவுகளை தான் ஆண்டவே எனக்கு கொடுத்துருக்குறான். இந்த மாதிரி உறவை யாருக்கு, எத்தனை பேருக்கு இப்படி ஒரு குடுப்பனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? உணரக்கூடிய உறவுகளை, என் வலியும் வேதனையும் என் உறவுகள் உணருவாங்க. வேற யாருக்கும் நான் நிரூபிக்கணும் அவசியமே இல்லை. ரைட்டா? ஒருத்தவர் வீடியோ போட்டிருக்கிறாரு. அவர் பாவம் பணக்காரரு. அவர் 4 பேருக்கு சூப்பர் சாட்டு கொடுத்து போடுறவர். அவர் எதுக்கு உட்காந்து இப்படி லைவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னே தெரியல. மட்டுக்கும் ஒரு சகோதரரா ஒரு சகோதரியா நான் சில விஷயங்கள் அவங்களுடைய லைவ்லேயே நான் பதிவிட்டிருக்கேன். அதை கேட்டுட்டு அவங்க டாபிக் நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம சகோதரி ஒருத்தவங்கள புரிதல், நல்லா படிச்சு உள்ளவர், பண்புள்ளவர், வசதி உள்ளவர், அந்த விஷயத்த நம்ம ஒன்று சொன்னோம்னா அதை டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த டாப்பிக்கே எடுக்கக்கூடாது. இல்லை, நீ என்ன விஷயம் சொல்ல வர்றீங்களோ அங்கே அந்த விஷயத்த நீங்கள் அழகாக சொல்லலாம். இந்த மாதிரி அவங்க கருத்தை சொல்லிட்டாங்க, அதை நான் சொல்கிறேன். அதை விட்டுட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த நான் கருத்தை போடும்போது, நீங்கள் லைவுக்குள்ளே போடுங்க. இதை லைவுக்குள்ளே நான் ஒரு லைவுக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறார். நமக்கு அப்படி இது முடியாது. ஏன்னா நான் மீடியாவுக்குள்ளே இருக்கிறேன். என்னோடய கருத்தை பிரதர் இந்த மாதிரி கருத்து, இதை நீங்கள் மாற்றிக்கோங்க, என்னையே இது உங்களோட கண்டென்ட்டுன்னு சொல்லாதீங்க, நான் சொல்லி தான் போட்டிருக்கேன். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எல்லாத்தையும் அவங்களும் கண்டென்ட் எடுத்து போகிறாங்க. காசு இல்லாதவனே வேறு வழி இல்லாமல் உட்காந்து எதையோ பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நான் மீடியா வர்ற ஐடியாவே இல்லாத ஒரு ஆள், மீடியா வர்ற ஐடியாவே இல்லை. அப்படி இருந்து ஏதோ இந்த ஒரு சாக்கடைக்குள்ள நம்ம விழுந்தா நாமளும் சாக்கடையான்ற மாதிரி தலைவிதி நான் உட்காந்துருக்கேன். உங்களுக்குலாம் என்ன வசதி குறைவு, நீங்களாம் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, என்ன இதுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பேசுகிற விதத்துலாம் தெரியும். நீங்கள் ஒரு வீடியோ போடும்போது ஒரு நல்ல மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். உட்காந்துக்கிட்டு தயிர் சாப்பிட்டியா, வெங்காயம் சாப்பிட்டியா, எங்கள் வீட்டில் இந்த குழம்பு, அந்த பருப்பு குழம்பு, இந்த நான்வெஜ் தான் நான் சாப்பிடுவேன், இதெல்லாம் ஒரு கேள்வியா? இதெல்லாம் உங்களுக்கு சிறுபுள்ளத்தனமாக தெரியலையா? நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் ஓடுது. படித்தவங்க நீங்கள், அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், வேறு எத்தனை விஷயங்கள், பொதுநல வழக்குகள், பொதுநல பிரச்சனைகள் ஓடுது. அதில் ஏதாவது ஒரு எடுத்து கண்டென்ட் கூட அழகாக எங்களுக்கு எல்லாருக்கும் படிக்காதவங்களுக்குலாம் புரிகிற மாதிரி பேசுங்க. எதுக்கு உட்காந்து ஒரு மனுஷனுக்கு சூப்பர் சாட்டு கொடுத்து அதை பற்றி சொல்கிற வர்றீங்கனால ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுங்கள். உட்காந்துக்கிட்டு நான் உள்ளே வைக்க போகிறேன் பாருன்னு சொல்லி உருட்டிக்கிட்டு எதுக்கு வேஸ்ட்டாக கண்டென்ட் மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கீங்க? வேண்டாம். என் வாழ்க்கையில் என்னுடைய விஷயத்தில் நான் என்ன அனுபவிக்கிறேன்றது எனக்கு வலிக்குது. நீங்கள் உட்காந்துக்கிட்டு ஈஸியாக ஆக்சிடெண்ட்டுனா கண்ணில் அடிபட்டதை மட்டுமா போட முடியும்? கண்ணில் அடிபட்ட நான் எவ்வளோ பெரிய விஷயத்தில் நான் உசுறு பொழைச்சி உட்காந்துருக்கேன் பிரதர். உங்களுக்கு தான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன நான் யாரை சொல்கிறேன்ட்டு உங்களுக்கு, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரியும். ரைட்டா? உட்காந்துக்கிட்டு வெட்டித்தனமாக பேசுகிறத விட்டுட்டு என்ன விஷயம் நடந்தது, ஒரு கேரக்டர் ஒருத்தவங்க ஒன்று கருப்பி மாதிரி இல்லை, அவங்க இப்போ காசாக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு காசாக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்போ வீடியோ போடுறது கூட இப்போ நீங்கள் உங்களுடைய இதை ஒருத்தவங்க சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்ல போய் தான் இப்போ இதுக்கு நான் இது பேர் சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேர் சொன்னால் கூட அதை அதுக்கும் ஒரு பிரச்சனை இங்கே வரும். என்னோடய சிச்சுவேஷன் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
அப்போ உணரக்கூடிய நீங்கள் அவங்க அக்கா என்னோட சிஸ்டர் அவங்க இப்படியெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அவங்களுக்கு. அந்த வலி வேதனையை அவங்க விரிவாக்கமாக கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு உள்ளக்க யூரின் போகிற இடங்கள்லாம் அடி சரியான மரண அடி விழுந்திருக்கு. அதெல்லாம் நான் உட்காந்து வலியை காமிக்க முடியுமா? வலியை நான் மட்டும்தான் அனுபவிக்க முடியும், நான் மட்டும்தான் உணர முடியும். விஷயங்கள் காயங்களை காமிக்கலாம், அதுக்கும் ஒரு இடம் இருக்குது. இப்போ யூரின் போகிற இடத்துல அடிபட்டுருந்தா அதை ஃபோட்டோ எடுத்து போட முடியுமா? பேக் சீட்டில் அடிபட்டுருக்குன்னா அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட முடியுமா? எப்படி போட முடியும்? அவ்வளவு உடம்பு ஃபுல்லாக காயம். இப்போ நீங்கள் பேசின பேச்சை கேட்டு தான் இப்போ இத்தனை இதையும் போட்டு இப்போ ஒரு 4-5 இது போஸ்ட்டு போட்டிருக்கிறேன். பாருங்க, நான் மரணத்தின் விளிம்பிலிருந்து நான் வந்திருக்கேன். ஏதோ ஒரு புண்ணியம். ஆனால் என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு கேட்குறதுக்கு உங்களை மாதிரி ஆட்கள் வரணும். உங்களை மாதிரி ஆட்கள் வரணும். என்ன நடந்திருக்கு, ஏது நடந்து ஸ்ட்ரெயிட்டாக கேளுங்க. எதுக்கு உட்காந்துட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு எதுக்கு என்ன கண்டென்ட் எடுத்து பேசிட்டு திரியிறீங்க? ஒரே ஒரு போஸ்ட்டு, அதுவும் சிக்குப்பாய் போட்டிருக்கிறாரு, எனக்கே தெரியலை. அதுக்கப்புறம் தான் தெளிவானதுக்கப்புறம் தான் சரி நம்ம மேலே உள்ள ஒரு பாசத்தில் வாழ்ந்தவர் போட்டிருக்காரு. அதை போட்டு காசு ஒன்றும் யார்கிட்டையும் இங்கே வசூல் வேட்டை இங்கே இது பண்ணலை, கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில். அவருக்கு பிடிச்ச சகோதரிகள் இருவர், அவ்வளவுதான். இந்த ஹெல்ப்பு தான். ஏன் எதுக்கு உட்காந்து தெரியாத மாதிரி இம்புட்டு பேச்சு பேசுகிறீங்க? என்னை பற்றி யார் உங்களுக்கு பேசுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? சொல்லுங்கள். ஒரு நல்ல விஷயங்களை சொல்லலாம். ஒரு ஃபேமிலியில் ஒரு நபர் மாதிரி இருந்தால் அது என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லலாம். உங்களுக்காக நான் ஒன்று நிரூபிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? காசாக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்படி காயத்தோடய உட்காந்து லைவ் போடலாமே. ஐயோ சுமிமா ரணப்படுறேன்னு சொல்லி எல்லாருமே என்னை லைவாகவே பார்ப்பாங்களே. இந்த சிக்காபாயோடைய வீடியோவில் பார்க்குறவங்க வேணால் அவங்களுக்கு வேணால் கேலி கிண்டலாக தெரியலாம். குருதி புனல் கமல், குணா கமல், இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு அவங்க கேலி கிண்டல்லே பிறந்து வளர்ந்தவனுங்க. அவங்களாம் பொழுதுபோக்குக்கு பிறந்தவங்க, போஸ்ட்டுக்கு பிறந்தவங்க. அதனால் அவங்கள பற்றி நான் கண்டுக்க மாட்டேன். உங்களை மாதிரி ஒரு சில பேருங்க வந்து நல்ல விஷயங்களை சொல்கிறவங்க நாசுக்காக சொல்லிட்டு முடிங்க. ஏன் சிஸ்டரை இதெல்லாம் பப்ளிக்காக எதையும் காமிக்க மாட்டா, ரைட்டா? இவ்வளோத்தையும் நிரூபித்து உங்கள்கிட்ட என்னங்க நான் வாங்க போகிறேன்? ஏன் வலி ஏன் வேதனைங்க? நான் என்ன மீடியாவில் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் தொட்டதுக்கெல்லாம் கண்டென்ட் போடுறதுக்கு? யார் வந்து யாருடையது நீங்கள் இது பண்ணி பொதுவாக பேசக்கூடாது. நான் எவ்வளோ மனசால வலி, ரணமால வலி. நான் இன்னும் லைவ் போடும்போது அந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு நான் சொல்லிக்கிருவேன் என் உறவுகள்கிட்ட. எனக்கு சரி ஆகணும். நான் இந்ததோடையே உட்காந்து நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் என் உறவுகள் எவ்வளவு துடிப்பாங்க அப்படின்றது. என்னைய சுமிமாவை, என் சுமிமா, எங்கள் அழகு சுமிமா இன்றைக்கி அலங்கோலமாக கிடக்குன்னு பார்த்து அழுதுறக்கூடாது, ரணப்பட்டுறக்கூடாது, வேதனைப்பட்டுருக்கூடாது. என் உடம்பு சின்ன பின்னமாக செதறி கிடக்கு. எப்படி அந்த நிமிஷத்தில் நான் மரணம்னா இதுதானாடா அப்படின்னு நான் ரொம்ப அனுபவிச்சு வந்து உட்காந்துருக்கேன். என்னமோ என் முன்னோர்கள் செய்த புண்ணியமோ இன்றைக்கி வந்து மீண்டும் நான் உட்காந்துருக்கிறேன். என்னை பற்றி பேசாதீங்க. அவ்வளவு பெரிய அடி விழுந்து எங்கே நான் தூக்கி எறியப்பட்டேன், எவ்வளோ வேதனையில் நான் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. என் வேதனையை காசாக்காதீங்க, என்னை கண்டென்ட் எடுத்து போடாதீங்க. அப்புறம் அதனுடைய பலன் எப்படி வந்துச்சோ அப்படியே போயிடும். யாரையும் ஏமாற்றி வாங்குகிற பணம், நம்ம ஒருத்தவனுடைய பைசா ஒரு 5 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அவனை ஏமாற்றி அதை வாங்கி தின்னா அது பின்னாடி நமக்கு 10 ரூபா செலவு வரும், ரைட்டா? இதெல்லாம் நாங்கள் எல்லாமே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பக்கத்தில் அக்கம் பக்கம் எல்லாம் நடக்கிற விஷயங்களை பூரா நாங்கள் பார்த்தவங்க. இதெல்லாம் வந்து நான் செய்த பாவம் அப்படி தான் சொல்லுவேன். ஏதோ ஒரு விதத்தில் நான் பாவம் பண்ணியிருக்கேன்டா ஆண்டவா, அது கர்மா என்னை துரத்துது அப்படின்னு அந்த மாதிரி நான் நினச்சிட்டு போகிறவ. யாரையும் நான் பழி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. என் விதி, ஆண்டவன் எனக்கு விதித்த விதி, இந்த கட்டத்தில் இதுதான் நடக்கும் அப்படின்னா அதுதான் நடக்கும். இது அவன் போட்ட சதி இவன் போட்ட சதின்னு கண்டென்ட் கொண்டு போகிறதுக்குன்னு ஆள் இல்லை. ஆண்டவன் விதித்த விதியில் அணுவும் இன்றி அசையாது. அதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நான் ஏதோ ஒரு விதத்தில் பாவத்தாளியாக இருந்திருக்கேன். அது இப்படியெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு இருக்குப்பா, நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படித்தான் என்னத்தானே நான் சொல்வேனே தவிர, நீங்களாம் நினைக்கிறது மாதிரி நான் மீடியாக்கார பொண்ணாக இருந்தால் கண்டென்ட்டு இவ ஆளை வச்சு இப்படி பண்ணியிருப்பான்னு நான் இப்படியே கொண்டுட்டு போயிடுவேன். வேண்டாங்க. இன்னொருத்தவங்களை பழி சொல்லி இன்னொருத்தவங்க வாழ்க்கை ஆட்டையை போட்டு அனுபவிக்கிறது எல்லாமே நிரந்தரம் இல்லை, சரியாயிராது. நிஜம் நிழலாக முடியாது, ஒரு பொய் உண்மையாக முடியாது, அதே மாதிரி ஒரு உண்மையை பொய்யாவும் ஆக்க முடியாது.
என் தாத்தா பாட்டியின் வளர்ப்பில் நான் வளர்ந்தவ. நல்லது கெட்டது அத்தனை எனக்கு சின்ன வயசுலேயே எல்லாத்தையும் புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்தவங்க. தெரியும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குன்றதை நம்ம லைவாக பார்க்கும்போது நமக்கு தெரியாதா சொல்லுங்கள்? அவள் சொல்கிறாங்க கட்டப்பை கருப்பியோடைய 4 ஆட்கள் இன்றைக்கி ஒரு அல்ல கைகள்லாம் ஆட்டம் ஆடுதுங்க. அதெல்லாம் நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருந்த ஒரு பிறவியல், நல்ல தாய் வளர்ப்பின் வளர்ந்த பிள்ளைகளை, ஒரு தாத்தா பாட்டி வளர்ப்பில் வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அப்படி பேசுங்களா சொல்லுங்க? எங்கள் அக்காவின் கண்ணீர், எங்கள் அக்காவின் சாபம். சரி சரி, அதை நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் ஸ்டைல்லே சொல்கிறேன். சரி, அதுவாகவே இருக்கட்டும். அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை ஆட்டையை போட்ட அக்காவுடைய சாபமே இவ்வளவு எஃபெக்ட் காமிக்குதுங்கும் போது இன்னொருத்தி வாழ்க்கையை விட்டு கொடுத்துருக்குறேனே. நான் உங்களுக்கு நானும் ஒரு அக்கா மாதிரி இருந்தால் அதை நீங்கள் உணர்வீங்கல்ல? அப்போ நானும் ஒரு பெண்ணு, நீயும் ஒரு பெண்ணாக இருந்தால் தானே உணர்வீங்க. நீங்களாம் என்ன பிறவியினே தெரியலையே. அப்போ வாழ்க்கையை நான் விட்டு கொடுத்தவளுடைய சாபமும் கண்ணீரும் எவ்வளவு இன்னும் எஃபெக்ட் கொடுக்கும். கர்மா இஸ் பூமர். கர்மா உங்களை எப்படி பண்ணுன்றது தெரியலையா? நான் இன்னைக்கு ஏதோ ஏதோ கண்டிஸ்டியில் டப்பு டப்பு டப்புன்னு ஏதோ பட்டு ஏதோ வலி வேதனையில் ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கண்டிஸ்டி தான் நிறையா இருக்குது. ரைட்டா? இது எல்லா மதத்துலேயும் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, எந்த இதில் வேணால் தப்பிக்கலாம், கந்திஷ்டியில் தப்பிக்க முடியாதுமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கந்திஷ்டியில் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு பெண்ணாக ஒரு நபராக இருந்து நான் அப்படி இருக்கிறேன். ஆனால் என் வழிய வேதனையை காசாக்கி போட்டு சம்பாதிக்கிற சேனல்கள் தான் நிறையா பேர் இருக்கிறாங்களே தவிர 1-2 பேர் தான் நம்ம கிட்டக்க நம்மளுடைய வழி வேதனையை புரிஞ்சு ஒரு சில பேர் தான் நமக்காக சகோதரிகள் பேசுகிறாங்க. நம்மளை உள்ளக்க வச்சே நம்மளை குத்துறதுக்கு தான் நிறையா பேரை நான் பார்க்குறேன். இப்போ இதில் காசு சம்பாதிக்குன்னு நினச்சி வர்றதுக்கு பார்த்தீங்களா, அதுகளை சொல்கிறேன். அதனால் எதுக்கு எதை பேசுகிறோன்றதே தெரியாத தருதலை கூட்டங்க யார்? இந்த கருப்பியுடைய கூட்டங்கள். என்ன இதுக்காக சொல்ல வர்றா அப்படின்றத கூட உணரக்கூடிய சொன்னால் ஒரு நல்ல மனுஷனுக்கு ஒரே ஒரு சொல்லு போதும். அதில் 1000 அர்த்தங்களை உணரக்கூடிய உறவுகளை தான் நான் வச்சுருக்கேன். இவன் கட்டப்பை கருப்பியில் என்ன நடந்தா என்ன, எது நடந்தா நேற்று நைட்டெல்லாம் பேசுகிற விஷயத்தே பேசுது. அதுக்கே போர் அடிக்குது. நேற்று லைவே போடலை, ஆனால் உட்காந்துக்கிட்டு உன்னை இன்னைக்கு இவனை இதை பேசுனா என்னை அதை பேசுனான்னு அந்த குடிகாரி சிரிக்கி நாதாரி நாய் திரும்ப இதை பேசுதுன்னா இது தெளிவாக இருக்கிறது. அவள் முடியாமல் கிடக்கிறாளே, அவள் எப்போ லைவ் போட்டான்னு திருப்பி ஏறி கேட்கணும். இல்லை பல பேர்கிட்ட அவுத்து காமிச்சுன்னு பரதேசிகிட்ட பேசுறியே, நீ பல பேர்கிட்ட படுத்துட்டு வந்தவன் நீ பேசலாமான்னு கேட்கணும். இல்லை ஓம் புருஷன் கூட்டி விட்டுருக்கானா என்கிட்டக்க, இல்லை நான் யாரையும் கூட்டி விட்டுட்டு வீடு வாங்கிட்டு வா வாசன்ட்டு அனுப்பிச்சி விட்ருக்கணான்ற அந்த பதிலாவது கேட்கணும். அந்த கழுதை எதுக்கு பயப்படுது, என்னத்துக்கு பயப்படுதுன்னு யாருக்குமே தெரியல. சோத்துக்கு செத்தவன் அம்பிடுத்தேன், இவ சொகத்துக்கு செத்தவன் முண்டை, அவ்வளோதான்.